அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், கீழே போய் வி ஸ்டாண்ட் ஃபார் பொன்னேஞ்சல் நிக்கிறாங்களா, இதுக்கு மேல என்னையா வேணும்? இந்த பிளவுஸ்ன்னு வரும்போது ஒரு சில பேர் லேக்ஸ் கணக்குல பிளவுஸ் இது பண்றோன்னு எனக்கு தெரிஞ்சு கல்யாணத்துக்கு அப்படி இப்படி ஆனா கூட 10-15ல முடிஞ்சிரும்ன்றது என்னோட தாட். 1 கோடி அப்பு, உனக்கு 1 கோடி வியூஸ் போயிடுச்சு அப்பு, இதுல நீ நல்லா பாத்துட்டேன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட். உண்மை அவங்க யூடியூபர் கனி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க 1,15,000 என்கிட்ட கேட்டாங்க. எங்களுக்கே ஷாக்கா இருக்கும். தச்சு கொடுத்துருக்காங்க. தச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு உங்க ஐடி எதுன்னு தெரியல, அதனால ஏன் நீங்க போய் கேட்கும் போது ஐடி தெரியுதுல்ல. அதே மாதிரி இளம்பிள்ளை நீங்க போனீங்க, இந்த சீக்ரெட்ல யாரும் சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ செலவு பண்றாங்க, ஒரு எக்ஸ்போ ஒரு மண்டபம் எடுக்கிறாங்கன்னா எல்லா லாபத்தையும் எதுல வைப்பாங்க? நான் கூட தான் ஒரு பிளவுஸ்ல என் வீட்டுல இருக்க நகையை ஒட்டிட்டு நான் 1 crore இந்த பிளவுஸ் நான் சொல்லலாமே. பாண்டியன் ஸ்டோர்ஸ் மீனா மேம்க்கு நாங்க சாரி அனுப்பியிருந்தோம். நீங்க சீரியல் ஆக்டர்ஸ் யாருக்காவது கொடுக்கறதா இருந்தா ஏன்னா என் கமெண்ட்லயே போய் பாத்துருங்க ஒரு வாட்டி. நிறைய பேரு என்னென்ன ஆக்ட்ரஸ் எல்லாம் ஏமாத்துறாங்கன்னு போட்டிருக்காங்க. இது பார்ட் 2 வீடியோ. ஸோ இதற்கு முன்னாடி வீடியோல என்னென்ன சர்ச்சைகள் நடந்தது, ட்ரெண்டிங்ல இருந்த பல விஷயங்கள் பேசணும், எந்தெந்த நடிகைகள் எந்தெந்த மாதிரி ஏமாத்துறாங்க அப்படிங்கிற முழு விவரம் நம்ம டிடி பொட்டிக்கோட ஓனர் நிறைய பேசியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்தரா என்ன கேட்க போறோம்னா, இப்போ நிறைய பேர் எங்ககிட்ட கேட்கறதுனா இந்த ஸ்மால் பொட்டிக்ஸ்லாம் எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல, எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் போடணும், இது போன்ற பல விஷயங்கள் இருக்கும். ஸோ சர்ச்சைகளை கடந்து உங்களுக்குன்னு ஒரு சில டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ அதை பத்தி விரிவா கேட்டுருவோம். ஸோ வணக்கம் மேம். மேம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆண் பாவம் அப்படிங்கிற ஒரு படத்துல என்ன பேசியிருக்காங்கன்னா, எப்ப பாரு பொம்பளைங்கன்னா மேக்கப் பிசினஸ் தான் ஆரம்பிக்கணும், நான் பொட்டிக் தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த பொட்டிக் பிஸ்னஸ் இவ்வளோ தூரம் எல்லாருக்கிட்டையும் வளர்ந்துச்சு, அதையே ஒரு கலாய்க்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த பொட்டிக் பிஸ்னஸ்னா அவ்வளோ கஷ்டமா இல்லை அவ்வளோ ஏளனமா இந்த மக்கள் பாக்குறாங்களா? உங்களுக்கு எப்படி தோணுது இதை பார்க்குறேன்? கலாய்க்கிற மாதிரி இல்லை. இப்போ நார்மலா இது கம்ப்ளீட்டா ஆன்லைன். ஸோ சோஷியல் மீடியாவில் வரவுமே இப்போ காம்படிஷன் இங்கே ஜாஸ்தி. ஒருத்தர் தனித்துவமாக காமிச்சிக்கிறதுக்காக அவங்கவுங்க ஸ்டைலில் அவங்களோட இதை வெளிப்படுத்துறாங்க, அந்த சேல்ஸ் கொடுக்கறது. ஸோ அது மக்கள்கிட்ட ஒரு இதை பாசிட்டிவாக எடுத்துக்கிறாங்க, ஒரு இதை நெகட்டிவாக எடுத்துக்கிறாங்க. ஸோ அதை கமெண்ட் பண்ணுறாங்க. பட் என்னதான் இருந்தாலுமே ஒரு விஷயத்த பேச தானே அது ஃபேமஸ் ஆகும். ஸோ பேசி அதை பொட்டிக்குன்றதை எல்லாரும் சேர்ந்து ஃபேமஸ் ஆக்கிட்டாங்க. அப்போ ஃபேமஸ் ஆகும்போது பொட்டிக் ஓப்பன் பண்ணால் இப்படிலாம் இருக்கலாம் அப்படிலாம் இருக்கலாம் அப்படின்றது எல்லாரோட மைண்ட். பட் இதுக்கு ஆரம்பிக்க முன்னாடி நிறைய ஸ்ட்ரகிளும் இருக்கு, பிளஸ் அண்ட் மைனஸும் இருக்கு. ஈஸியா வந்துட முடியாது யாராலையும். இப்போ ஒரு பொட்டிக் ஆரம்பிக்கும் போது பல இன்வெஸ்ட்மெண்ட் பிரச்சனை எல்லாமே இருக்கு. ஆனா இப்ப சமீபத்துல நான் ஓப்பனா சொல்லணும்னா, ஒரு பிரபல பொட்டிக்கை நாங்க எக்ஸ்போஸ் பண்ணோம். அவங்க யாரு எப்படி அப்படிங்கிறது எல்லாமே எக்ஸ்போஸ் பண்ணோம். அதுல கமெண்ட் செக்ஷன் எப்படின்னா, நாங்க ஒரு சாரி கொடுத்தோம், இவ்வளவு காசு கொடுத்தோம், போனா கிழிஞ்சு போன மாதிரி இருக்கு, அப்படி இருக்குன்னு நிறைய சொன்னாங்க. அதை பத்தி வீடியோ போட்டா டக்குன்னு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை அடிச்சிடலாம். ஸோ இது போன்ற பல விஷயங்கள் ஆங்காங்கே நடந்துகிட்டே தான் இருக்கு. இது ஒரு பொட்டிக்கு அவங்க மேல மட்டும் இல்லை, நிறைய பேர் மேல இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டே தான் இருக்கு. ஸோ மக்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்க போய் நேரில் போய் போத்தீஸ்ல எடுக்கிறோம், சரவணா ஸ்டோர்ல எடுக்கிறோம், எங்களுக்கு பொட்டிக் மேல நம்பிக்கையே இல்லை. ஸோ மக்கள் யாரை நம்பணும், எந்த பொட்டிக்கை நம்பணும்? ஒரு சில பேர் இன்ஸ்டா பேஜ் பாக்குறாங்க, அப்படியே காசு அமைச்சிடுறாங்க, திருப்பி வர மாட்டேன். ஸோ பார்த்து எப்படி கண்டுபிடிக்கிறது உண்மைதானா இல்லையா? மேம், இப்போ என்னோட பேஜ்லயே என்னோட போட்டோ வச்சு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. நான் கிடையவே கிடையாது, எங்ககிட்ட எந்த குரூப்புமே கிடையாது. என்னோட பேர்ல டிடி பொன்னேஞ்சல் இன்ஸ்டால சர்ச் பண்ணீங்கன்னா 3-4 ஐடி வருது. நாங்க எங்களுக்கு அப்படி சர்ச் பண்ணும்போது ஐடி வந்தா ரிப்போர்ட் பண்ணிட்டே இருப்போம். மக்கள் என்ன பண்றாங்க, இப்போ நான் சாரி ஒரு 999 போடுறேன், அதே சாரி என்னோட வீடியோ எடுத்துட்டு போய் அவங்க பேஜ்ல 299 போடுறாங்க. அப்போ 299 பார்த்த உடனே எங்களை மறந்துருதாங்க. என்னோட ஃபேஸ் இருக்குன்றதுக்காக அங்க போய் பே பண்ணிருந்தாங்க. பே பண்ணி சாரிக்காக 5 days வெயிட் பண்றாங்க. வெயிட் பண்ணிட்டு 5 days ஆகி 10 days ஆகி வரலன்னு கேள்வி கேட்கும் போது அவங்க பிளாக் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறமா எங்ககிட்ட மேம் உங்க ஃபேஸை பார்த்துதான் நாங்க பே பண்ணோம்னு வராங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல ஏமாந்திப்போம். இப்ப நான் என்ன மாதிரி நிறைய இன்னும் எனக்கு மேலனா நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க பொட்டிக்கும் சரி, இல்ல இப்பதான் ஆரம்பிச்சிருக்க பொட்டிக்ஸும் சரி, அவங்க போட்டோவை யூஸ் பண்ணி ஏமாத்துறாங்க. பட் அவங்க ஏமாத்துறாங்களான்னா கண்டிப்பா ஏமாத்த மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே இப்ப நான் ஏமாத்துறோம் அப்படின்னா நாங்க இந்த லெவல் கூடிட்டே இருக்க முடியாது. எத்தனை பேர்கிட்ட ஏமாத்தி எத்தனை பேரை பிளாக் பண்ண முடியும்? ஸோ எங்க ஃபேஸ் வச்சு ஏமாத்துறாங்க. இல்லை அப்படின்னா நார்த் இந்தியா சைட்ல இப்ப நீங்க சொல்றீங்களா பொட்டிக், நான் எதை நம்புறது, எங்களுக்கே கஸ்டமரை நம்ப முடியல. என்ன பண்றாங்க, நார்த் இந்தியா சைட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, பேமெண்ட் போட்ட மாதிரி டேட்டு டைம் அமௌண்ட்டோட பேமெண்ட் டிரான்சாக்ஷன் ஐடி வந்துருது. ஆனா எங்க பேங்க்ல போய் பார்த்தா ரிசீவே ஆகல, டூப்ளிகேட் பேமெண்ட் போட்டு எங்களையுமே ஏமாத்துறாங்க. ஸோ
நம்ம தான் எப்படி யாரு உண்மை. இப்போ ஒரு பேஜ் இருக்கு அப்படின்னா எல்லா விதமான போட்டோவும் யூஸ் பண்றாங்க, எல்லா பொட்டிக்கோட வீடியோ வருது. அப்போ அதுல போய் நீங்க பணம் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஏமாத்துறவங்களா தானே இருப்பாங்க. இப்போ என் பேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நம்ம ப்ளூ டிக் வாங்கி வச்சிருக்கோம் எதுக்காக அப்படின்னா சரி என்னோட பேஜ் மாதிரி மற்ற பேஜ் போயிட்டு ஏமாந்துடக்கூடாது. ஆனா இதே மாதிரிதான் எல்லா பேஜ்லயும் வந்து கம்ப்ளைண்ட் வருது. பட் ஃபேக் எது ரியல் எது அப்படின்னு மக்கள் பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த பொட்டிக் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுலாம் வந்து ரொம்ப சிரிச்சு இது பண்றாங்க, படத்துல எல்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு போட்டு தொடங்கலாம்? இன்வெஸ்ட்மெண்ட்றது வந்து நம்ம ஆரம்பிக்கிறத பொறுத்து தான் மேம். இப்போ வீட்ல இருந்து ஆரம்பிக்குமே டே ஒன்லேயே வந்து நம்ம பெருசா ஆரம்பிக்கணும் க்ரோஸ் கணக்குல ஆகும். பட் நம்ம வீட்ல இருந்து ஆரம்பிக்கிறோம், நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஆரம்பிக்கிறோம், பர்டிகுலர் சாரி ஒரு 10K 5K வாங்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல வரணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 5 to 10,000 இருந்தா போதும். ஆனா இப்போ நம்ம இன்ஸ்டா ஐடி ஓபன் பண்ணி நம்ம ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணி பண்ணோம்னா இந்த டைம்ல நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா இப்போ நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போதுலாம் சுத்தி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20-30 பொட்டி கூட கைவிட்டு எண்ண முடியாது, அவ்வளவுதான் இருந்தது. இப்போ இந்த டைம் ஆரம்பிக்கிறாங்கன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஸ்ட்ரகிள் பட வேண்டிய இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ரமோஷன் கொடுக்கறது, அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது. ஏன்னா எல்லாரும் சொல்றாங்க நீங்க தான் போய் ப்ரமோஷன் கொடுக்கீங்க, அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறீங்கன்னு. இப்போ ஒருத்தங்க 50 ஃபாலோவர் வச்சிருக்காங்கன்னா யாருமே அவங்கள நம்பி வாங்க மாட்டோம். இப்போ ஓரளவு ஃபாலோவர் இருக்கு அப்படின்னா அவங்ககிட்ட ப்ராடக்ட் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றதை யோசிக்க மாட்டான். இவங்ககிட்ட இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கப்ப நல்லா இருக்கும் நம்ம போய்வான். அதே இது கம்மி ஃபாலோவர் வச்சிருக்காங்க, இப்போ நானே வந்து ஒரு 400K வச்சிருக்கேன். பட் இருந்தாலுமே நான் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ண ரீசன் என்னன்னா ஒரு 100K, ஏன்னா நம்ம ஆரம்பிக்கும் போது 100 பேர்ல இருந்து தானே வந்திருப்போம். இப்போ 100 ஃபாலோவர் 200 ஃபாலோவர் வச்சு அவங்க கிட்ட ப்ராடக்ட் நல்லா இருந்தாலும் போய் வாங்க மாட்டேன். இப்பதான் தொடங்கியிருக்காங்க இவங்க, அப்போ அவங்கள வந்து அவங்க ப்ரமோட் பண்ணாதான் சர்வே பண்ண முடியும். ஸோ ப்ரமோஷனுக்கு செலவு பண்றது அது இதுன்னு ஸ்ட்ரகிள் ஆகி உங்களுக்கு நல்லபடியா வரணும் அப்படின்னா மினிமம் 20 to 30 lakhs இல்லாம ஓபன் பண்ண முடியாது. இப்போ ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் பொட்டிக்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நான் ஒரு சில பொட்டிக்ல ஒரு சாரி பாக்குறேன், அதே சாரி வேற ஒரு இடத்துல இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க கிட்ட கேட்கும்போது இது எங்களோட ஓன் மேனுஃபேக்சர் தான், நாங்க தான் பண்றோம் அப்படின்னா. ஆனா மக்கள் சொல்றாங்க அப்ப அது எப்படிங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. பிரபல பொட்டிக்கும் அதே மாதிரிதான் சொன்னாங்க. சோ இது எப்படி ஆரம்பிக்குது? நிஜமாவே உங்க ஓன் மேனுஃபேக்சர் பண்ணி பண்றாங்களா இல்ல இதற்கு பின்னாடி ஏதாவது ஒரு பின்புலம் இருக்கா? ஓன் மேனுஃபேக்சரிங் யாருக்கிட்டயுமே கிடையாது. இப்ப நானே அதை சொல்லியிருந்தாலும் என்கிட்டயுமே கிடையாது. ஓன் மேனுஃபேக்சரிங் யாரையாவது ஒருத்தரை ப்ரூஃப் பண்ண சொல்லுங்க. எந்த பொட்டிக்கா இருந்தாலும் சரி என்னோட ஓன் ப்ராடக்ட் ப்ரூஃப் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா யாராலையுமே ப்ரூஃப் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா மேனுஃபேக்சரிங்ன்றது ஈஸியான விஷயம் இல்லை. என்ன அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு 100 புடவை வேணும் அப்படின்னா ஒரு தடியை நான் ரெண்டலுக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த தடியில என்னோட ப்ராடக்ட் மட்டும் ஓடும். அதுக்கு இப்போ நான் நிறைய ஃபாலோவர் வச்சிருக்கேன், நான் 100 புடவை வித்துருவேன் அப்படின்னா நான் அதை எடுத்துக்கலாம். இப்போ 5 புடவை வைக்கிறவங்களால அதை சொல்ல முடியாது. இவங்க வந்து அந்த ப்ராடக்டை தான் ஓனுன்னு சொல்லிக்கிறாங்க. அது எப்படி ஓன் ஆகும்? ஸோ இந்த மாதிரி ஆடு கொடுத்து விற்கிறவங்க தான் டாப் லெவல்ல இருக்காங்க. ஸோ அதை அவங்க ஓனுன்னு சொல்றது ஃபர்ஸ்ட் தப்பு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா கஷ்டப்படுறவங்க ஒருத்தங்க, அதை வாங்கி உங்களுக்கு கொடுக்குறவங்க ஒருத்தவங்க, எல்லா பேரும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ப அவங்களோட உழைப்புக்குரிய பேரு. மேம் போன வீடியோல வந்து ஸ்பெசிபிக்கா சீரியல் ஆக்ட்ரஸ் வந்து ஏமாத்துறாங்க அப்படி பேசணும். பட் வந்து நீங்க அதுல சொல்லியிருந்தீங்க ஒரு சில இன்ஃபுளுசர்ஸும் இதேதான் செய்யறாங்க அப்படின்னு. சோ இந்த மாதிரி வேற என்ன இன்ஃபுளுசர்ஸ் இருக்காங்க? இது போல வேற என்ன பொட்டிக்ஸ்க்கு நடந்திருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச வர? நிறைய பேர் இப்போ எனக்கு கூட ஒரு பாவம் ஒருத்தங்க டெய்லர், அவங்க SN டெய்லர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன அப்படின்னா ஒருத்தங்களுக்கு யூடியூப்காரங்களுக்கு வந்துட்டு அவங்க 100K 200K வச்சிருக்காங்க, ப்ராடக்ட் அனுப்பியிருக்காங்க, தச்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களும் 2 பிளவுஸ் 4K மதிப்புள்ள பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட 123 ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட 4,000 அவங்களுக்கு அது பெரிய விஷயம். தச்சு கொடுத்துருக்காங்க. தச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு உங்க ஐடி எதுன்னு தெரியல, அதுனா ஏன் நீங்க போய் கேட்கும் போது ஐடி தெரியுதுல்ல, அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணும்போது அவங்க இன்ஸ்டா ஐடி தெரியல, அது எப்படி நீங்க கொலா போடும் போது அவங்க ஐடி உங்களுக்கு தெரியாம போயிடும். அப்படி தெரியாம போயிடுச்சுன்னா திரும்ப வந்து காண்டாக்ட் பண்ணாங்க, மேம் வீடியோ நீங்க போட்டுட்டீங்க என்ன மென்ஷன் பண்ணல அப்படின்னா எனக்கு உங்க ஐடி தெரியல, நான் மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் அவ்வளவு சொல்லிட்டு போயிருந்தாங்க. ஆனா 4,000 பின்னாடி உங்க உழைப்பு எவ்வளவு இருக்கு, அவங்க 123 ஃபாலோவர் வச்சிருக்காங்க, அவங்க மேல வரணுன்றதுக்காக தான் உங்களை ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் பண்றாங்க. சீரியல் ஆக்டர்னு சொல்ல வரல, நிறைய பேர் பண்றாங்க. இப்ப வந்து நான் மெயினா கேக்குறது என்னன்னா, ஒரு பார்சல் அனுப்புறாங்கன்னா அதுக்குள்ள ஒண்ணு இருக்கு, ஆனா திரும்பி வரும்போது வந்து வேற ஒண்ணு நாங்க ரிசீவ் பண்றோம், அதாவது ரிட்டர்ன் அனுப்பிச்சு விட்டா உங்களுக்கு வேற மாதிரி வருது. இது போன்ற உங்களுக்கு அனுபவம் இருந்திருக்குதா? நீங்க நாங்க என்ன ப்ராடக்ட் கொடுக்குறோமோ அதுதான் நாங்க அனுப்புறோம். பட் நார்மலாவே ஆன்லைன்ல வந்துட்டு அந்த மாதிரி இருக்குன்னு ஏன் கஸ்டமர் வந்து மேம் உங்களை ட்ரஸ்ட் பண்ணலாமா, இந்த மாதிரி ஒரு இடத்துல ஆர்டர் கொடுத்தேன் எனக்கு இப்படி வந்துருச்சுன்னு சொல்லி நிறைய நான் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு நடக்கு. ஸோ யாருமே எதையுமே டக்குன்னு நம்பி ஏமாறாதீங்க. இப்போ எல்லாருமே வந்து
ஆஃப்லைன்லேயே போய் எடுத்துடலாம். ஆனால் இந்த ஆன்லைனுக்குன்னு ஒரு கலெக்ஷன் இருக்கிறது வந்து ஆஃப்லைன்ல கிடைக்காது. ஸோ இப்பெல்லாம் பல பொட்டிக்ஸ் என்னன்னா எக்ஸ்போ போடுறோம் அதை போடுறோன்னு ஒரு நிறைய பேரை வச்சு அதை பிரம்மாண்டமா செய்யும் போது ஒரு பொட்டிக் இவ்வளவு தேவையான்னு பார்ப்பாங்க. பட் ஸ்டில் என்ன அந்த பொட்டிக் மேல ஒரு கண்ணு இருக்கும். இப்ப நீங்க உங்களை பார்க்கும் போது நீங்க அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா வந்து பண்ணல, இருந்தாலும் நீங்க இவ்வளவு மக்களை வந்து கஸ்டமர்ஸா மாத்திருக்கீங்க. சோ ஒரு ஸ்மால் பொட்டிக் தொடங்குறவங்க இந்த மாதிரி பெருசா பண்ணலாம், அவங்க கிட்ட காசு இருக்காது, பட் சாரி வாங்க மட்டும் தான் அவங்க பண்ண முடியும். ஸோ அவங்க என்னென்ன மாதிரி படிப்படியா ப்ரமோஷன் பண்ணலாம்? அது என்னன்னா மேம், இப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்ற மாதிரி எக்ஸ்போன்றது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக மட்டும்தான். அதுல பெரிய அளவு லாபம் எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம போக்குவரத்து செலவு, அவ்வளோ ஆள் பாதுகாப்பு எல்லாமே நம்ம வச்சு பண்ணும்போது நமக்கு வந்து பெருசா கிடைக்காது. இன்கேஸ் அந்த சாரியில நிறைய லாபம் வச்சா மட்டும்தான் அவ்வளோ எடுக்க முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ அதுக்கு நம்ம ஜவுளி கடையை வச்சுட்டு போயிடலாமே, ஷாப் ஓப்பன் பண்ணிடலாமே, ஷாப்ல டைரக்டா போய் எடுத்துக்கலாம். ஆன்லைன்றது எதுக்கு? வீட்டுல இருந்து நமக்கு டைம் இருக்காது போய் வாங்குறதுக்கோ வைக்கிறதுக்கோ, இல்ல ஆன்லைன்ல ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் கிடைக்குன்றதுக்காக தான் நம்ம ஆன்லைன். அப்புறம் எக்ஸ்போன் போட்டா அதுக்கு நமக்கு ஷாப்பே வச்சிடலாமே. என்னை பொறுத்த வரைக்கும் அதான். அவ்வளோ செலவு பண்றாங்க. ஒரு எக்ஸ்போ ஒரு மண்டபம் எடுக்கிறாங்கன்னா எல்லா லாபத்தையும் எதுல வைப்பாங்க? ப்ராடக்ட்ல வைப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா ப்ராடக்ட் ஹை ஆயிடுது. அப்ப ஆன்லைன்லயும் அதே ரேட்டு கிடைக்கிறது நீங்க கடையிலே போய் எடுத்துக்கலாம் தான் என்னோட பர்சனல் கருத்து. ஸோ இப்ப ஸ்மால் பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி, அதாவது ஃபாலோவர்ஸ் நீங்க வந்து இப்போ ஒருத்தங்க எனக்கு கூட நான் பேர் சொல்லியே சொல்றேன், நானுமே ப்ரமோஷன் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன், யூடியூப் இன்ஃப்ளூயன்சர். பட் கேட்கறன்றக்கா அவங்க கேட்குற அமௌண்ட் அவங்க கேட்கறதுக்கு நம்ம ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால சர்வே பண்ண முடியாது. இப்போ வந்துட்டு அவங்களுக்கு லேடிஸ் ஃபாலோவர் ஜாஸ்தியா, அவங்களுக்கு ஜென்ஸ் ஏன்னா நம்ம விற்க போறது லேடிஸ் சாரீஸ் கலெக்ஷன். அதுக்கு வந்து நம்ம லேடிஸ் ஃபாலோவர்ஸ் கிட்ட கொடுத்தாதான் நம்மளுக்கு யூஸ் இருக்கும். நிறைய பேர் வந்து இருப்பாங்க, அவங்களுக்கு ஃபாலோவர் ஜென்ஸ் தான் இருப்பாங்க. நம்ம 10,000 20,000 அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்மளுக்கு வியூஸ் போச்சு, ஆனா வியூஸ் நல்லா போகும், ஆனா புடவை வித்துதானா 2 கூட விற்காது. அப்ப அவ்வளவு பணம் கொடுத்து வேஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இப்போ நாங்கள் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால எனக்கு தெரியும். இப்போ நாங்களுமே நிறைய பேர் அப்ரோச் பண்ணும்போது 20 கேட்பாங்க, 10 கேட்பாங்க. ஒருத்தங்களை வந்து 1 டே ஷூட்டுக்காக நாங்கள் கொடுக்கும்போது 1,15,000 கேட்டாங்க. அவங்க யூடியூபர் கனி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க 1,15,000 என்கிட்ட கேட்டாங்க. எங்களுக்கே ஷாக்கா இருந்தது, இவ்வளோலாம் சார்ஜ் பண்ணுவாங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1,15,000 நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம வந்து 1 டே அவங்கள ஷூட்டுக்கு ஹையர் பண்ணி நம்ம எடுத்தா கூட அதுல இருந்து பாதி அமௌண்ட்டை கூட எடுக்க முடியாது. ஏன்னா அந்த வேலை இல்ல. ஆமா, அவங்க வீடியோ போட்டாலுமே நமக்கு போறது 10-20 புடவை போகுதுன்னா நமக்கு அதுல எப்படி லேக்ஸ் கணக்குல எடுக்க முடியும்? அதனால கேட்கறவங்களும் கொஞ்சம் பார்த்து கேட்கணும். ஒரு துன்பத்திலையும் ஒரு இன்பம்னு சொல்ற மாதிரி எனக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பொட்டுக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு இப்போ உங்களை வந்து தெரிய ஆரம்பிச்சது. சோ என்னதான் வந்து நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் பாசிட்டிவ்ஸ் வந்து இந்த பிரச்சனையால உங்களுக்கு என்னென்ன பாசிட்டிவ்ஸ் கிடைச்சது? பாசிட்டிவ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனா உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இது எனக்கு இந்த ரீச் ஆகுன்றது நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. என்னோட ஆதங்கத்தை இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் ஒரு வீடியோவா போட்டேன். நானே அதை ஒரு 2 hours கழிச்சுதான் பார்க்கும்போது கடகடன்னு போயிருந்தது. ஓ பரவாயில்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் கமெண்ட் எல்லாம் உட்காந்து படிக்கும் போதுதான் இவ்வளோ பேருக்கு இது நடந்ததுனாலதான் இவ்வளோ போயிருக்கு அப்படின்னு தெரிய வந்தது. கண்டிப்பா இதுல வந்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, 10 லட்சம் பேர் 1 கோடி அப்பு, உனக்கு 1 கோடி வியூஸ் போயிடுச்சு அப்ப இதுல நீ நல்லா பாத்துட்டேன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட். உண்மையை ஒத்துக்க வேண்டியதான். இப்போ நான் உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு பிளவுஸ் கொடுத்தேன், இன்கேஸ் அவங்க கொலா போட்டிருந்தா கூட எனக்கு இந்த ரீச் கிடைச்சிருக்குமானா கண்டிப்பா கிடைச்சிருக்காது. கண்டிப்பா கிடைச்சிருக்காது. பட் எனக்கு இதுல கிடைச்சதுன்னா கிடைச்சது. பட் அது நான் உண்மையா இருந்ததுக்கு தான் ரீசன். ஒரு பொய்யான விஷயத்துக்கு மக்கள் இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க வேணா இன்னைக்கு கூட போய் அவங்க வைஷு மேம் போட்ட போஸ்ட்டுக்கு போய் பாருங்க. அவ்வளவு பேர் எனக்கு அதை பார்க்கும் போது அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், கீழே போய் வி ஸ்டாண்ட் ஃபார் பொன்னேஞ்சல் நிக்கிறாங்களா, இதுக்கு மேல என்னையா வேணும்? இப்போ இதே மாதிரி ஒரு சீரியல் ஆக்டர்ஸ் தான் உங்ககிட்ட பண்ணிருக்காங்களா? ஏன்னா பல பேர்கிட்ட நாங்க பர்சனலா நான் போய் மெசேஜ் பண்ணும்போது ஒரு சில பேர் சொன்னாங்க போடுவாங்க, அப்புறம் வந்து வேண்டாம் அப்படின்னு கொலாப கேன்சல் பண்ணிடுவாங்க. இது மாதிரி உங்களுக்கு வேற சீரியல் ஆக்டர்ஸோட இந்த அனுபவம்? சீரியல் பாண்டியன் ஸ்டோர்ஸ் மீனா மேம்க்கு நாங்க சாரி அனுப்பியிருந்தோம், பேமெண்ட் கொடுத்து நாங்க கொலாப் கொடுத்துருந்தோம். அவங்க கொலாப் போட்டுட்டாங்க, நாங்க எப்படி கேட்டோமோ அப்படியே கொலாப் போட்டுட்டாங்க, போஸ்ட் எல்லாமே போட்டுட்டாங்க. பட் வீடியோவை டெலீட் பண்ணிட்டாங்க, ஒரு 30 to 40 டேஸ்லயே டெலீட் பண்ணி. ஏன்னு கேட்டீங்களா? அதுக்கப்புறம் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிருந்தோம், பட் யாருமே எதுவுமே ரிப்ளை பண்ணல.
ஸோ அப்போ வந்து நாங்கள் ஒரு 1000 to 2000 ஃபாலோவர் வச்சிருப்போம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். அவங்க வீடியோ கூட எங்கள் பேஜில் இன்னும் இருக்கு, அவங்க பேஜில் அவங்க டெலீட் பண்ணிட்டாங்க. இந்த பிளவுஸ்ன்னு வரும்போது ஒரு சில பேர் லேக்ஸ் கணக்குல பிளவுஸ் இது பண்றோன்னு எனக்கு தெரிஞ்சு கல்யாணத்துக்கு அப்படி இப்படி ஆனா கூட 10-15ல முடிஞ்சிரும்ன்றது என்னோட தாட் எனக்கு தெரிஞ்சு. பட் நிஜமாவே ஒரு கல்யாணத்துக்கு எவ்வளவு பிளவுஸ் ஆகும்? இந்த லட்சமான்னு சொல்ற அளவுக்கு அப்படி என்னதான் பண்ணுவாங்க? இப்பதானே நம்ம இதை பத்தி பேசிட்டு இருந்தோம். அதாவது எனக்கு தெரியாது இவ்வளவு ரீச் ஆகும், எல்லாருக்குமே ரீச் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கும் தானே மேம். அந்த மாதிரி அந்த ஆசைக்காக பண்ண விஷயம் தான் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பிளவுஸை தவிர. அந்த பிளவுஸ்ல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒன்றும் மத்தவங்கள நான் சொல்லலை, எல்லாரோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும், ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இப்ப நீங்க ஒரு 1,00,000 ரூபாய்க்கு ஒரு பிளவுஸ் எடுக்கிறீங்கன்னா அதுல யூனிக்கான ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும், நம்ம பிரமிச்சு அதை பார்க்கலாம். நீங்க அதையே நம்ம பிரமிச்சு பார்க்கும்போது 75 லட்சத்துக்கு அங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஜுவல்ல அப்படியே ஒட்டி வச்சு டச்சோ ஒட்டி அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா நான் பிளவுஸை பார்க்கல, பண்ணி அதை வந்து 75 lakhs அவங்க சொன்னதுக்கு நீங்க ஒரு 50,000 பிளவுஸை யூனிக்கா பண்ணி வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்றோம், இந்த மாதிரி பிளவுஸ் கிடையாது இந்த ரேட்ல நீங்க பண்ணிருக்கலாம். ஏன்னா ஆரி ஒர்க்குன்னு சொல்லி நீங்க ஒரு நகையை பேஸ் பண்ணா அது பேர் ஆரி ஒர்க் இல்லைல்ல. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது பேர் ஆரி ஒர்க் கிடையாது. இதையுமே பத்தி பேசணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களோட இது அவங்க பண்றாங்க, அவங்க ரீச்சுக்கு. ஆனா நான் ஏன் பேசுறேன்னா இவங்க உட்காந்து மத்த பொட்டிக்க வந்து இவங்க குறை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இவங்க டெய்லரிங் ஃபீல்ட்ல இருக்காங்க, எதுக்கு பொட்டிக் பத்தி குறை சொல்லணும்? ஏன்னா ரீசெண்டா வந்து அவங்க ஒரு பொட்டிக் பத்தி குறை சொல்லியிருந்தாங்க. ஒரு அந்த பிளவுஸ் வந்து அப்ப என்கிட்ட இல்லை, இப்ப நான் இப்பதான் லான்ச் பண்ணியிருக்கேன். அவங்க இன்னொரு பொட்டிக்ல இருந்து வாங்கியிருந்தாங்க. ஒரு பொட்டிக்ல இருந்து வாங்கி அவங்க யாரா இருக்கட்டும், அவங்க நல்ல ட்ரெண்ட்ல இருக்கவங்க தான் அந்த பிளவுஸை ஷோ பண்ணி இது வந்து கிளாத் நல்லா இருக்காது, நீங்க இப்படி எல்லாம் போய் ஏமாறுறீங்க. அந்த பிளவுஸோட ரேட் ஹார்ட்லி 400 rupees இருக்கும். அந்த 400 rupeesல பெருசா என்ன லாபம் வைக்க முடியும்? 50 ரூபாய் 100 ரூபாய் வைக்க முடியுமா? அந்த மாதிரி அந்த ரேட்டுக்கு அது ஒருத்தானா 100% ஒருத்து. ஆனா நீங்க ஒரு இது ஸ்டிச் பண்றதுக்கே 2000 ரூபாய் 3000 ரூபாய் வாங்குறீங்க, நீங்க ஏன் அதை பத்தி பேசுறீங்க? உங்க வேலை, உங்க இதை ப்ரமோட் பண்றதுக்கு என்னவோ அதை பார்க்கலாம்ல, அவங்கள பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க? அப்ப நீங்க 75 லட்சம்னு ஒரு பிளவுஸ போறீங்க, அதுக்கு அது ஒருத்தா? நகையை வாங்கி ஒட்டிட்டு அப்ப நான் கூட தான் ஒரு பிளவுஸ்ல என் வீட்டுல இருக்க நகையை ஒட்டிட்டு நான் 1 crore இந்த பிளவுஸ் நான் சொல்லலாமே. அப்போ நீங்க மத்தவங்களோட ஒர்க்கை வந்து கிண்டல் பண்ண. இப்ப எல்லாராலையுமே 1,00,000 ரூபாய் 50,000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு அஃபோர்ட் பண்ண முடியுமா? பிளவுஸ் பண்ண முடியாது. அப்ப அவங்களாம் ஆரி ஒரு பிளவுஸ் போடவே கூடாதா? கண்டிப்பா போடலாம். அவங்களுக்காக கொண்டு வந்ததா அந்த 300 rupeesல இருந்து பிளவுஸ். அதை எதுக்கு எடுத்து அந்த கிளாத் சரியில்லை இந்த ஏமா 300 rupees விற்கிற பிளவுஸுக்கு 5,000 ரூபாய் வாங்கியாம அதுல ஆரி ஒர்க் போடுவாங்க? அது கூடவா மக்கள் தெரியாம இருக்காங்க? அத ஒரு விளம்பரம் நீங்க போடும்போது உங்களை சொல்றது தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. நான் வீடியோ போட அதுக்குமே நல்ல ரெஸ்பாண்ட். இப்ப வந்து ஒரு சினாரியோ, வேற ஒரு சீரியல் நடிகை இந்த சர்ச்சையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு 2 மாசம் கழிச்சு மேம் இந்த மாதிரி அனுப்புங்க நான் பண்றேன் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா மாட்டீங்களா? இனிமே நம்பலாம் மேம். இனிமே எனக்கு யாரும் இதை பண்ண மாட்டாங்க. ஓகே, சோ நம்பலாம். நான் கொடுக்குற ஐடியால இல்ல மேம். ஏன்னா நிறைய பேர் என்ன கொஸ்டின் கேட்டாங்க, நீ ஏன் கொடுத்த இதே கேள்விதான் கேட்கறாங்க. அவங்கதான் என்ன வந்து கேட்டாங்க. ஆனா கூட மக்களுக்கு வந்து பிளேம் பண்றதுக்குன்னு ஒரு ரீசன் இருக்குல்ல. நம்ம நீ ஏன் கொடுக்குற. சோ நான் கொடுக்குற ஐடியால இல்ல. யாரு கேட்டாலும் என்கிட்ட வந்து கேட்கவும் மாட்டாங்க. இது போன்ற பல பொட்டிக்கு நாங்க உறுதுணையா எங்க ரெட்டியப் தமிழ் எப்பயும் இருக்கோம். அதே மாதிரிதான் நாங்க இன்னைக்கு டிடி பொன்னேஞ்சல் பொட்டிக்கும் இருக்கோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச்.